அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னே பார்க்கலாம் வாங்க. செலியன் எழில் 2 பேரும் அமிர்தாவை கடத்திட்டு வந்த கார் எதுவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார் நம்பரை பழனிசாமி சார் கிட்ட கொடுத்து சர்ச் பண்ண சொல்லியிருந்தாங்க. அவரு அந்த காரோட ஓனர் யாரு, எங்க இருக்காரு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எழில் கிட்ட சொல்லிடுறாங்க. எழிலும் செலியனும் சேர்ந்து வந்து அந்த காரோட ஓனர் கிட்ட விசாரிச்சா அவர் என்னடனா, எங்க வீட்டுக்கார் வந்து இல்லை வெளியில போயிட்டு இருக்காரு, இது எங்களோட கார் தான், ஆனா இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எங்களோட பழைய கார், நாங்க வந்து அதை வேற ஒரு ஆளுக்கு சேல் பண்ணிட்டோம், அவர் பேர் என்னன்னு எங்களுக்கு தெரியல, ஆனால் அவருமே வேற யாருக்கும் வித்துட்டாங்களாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே எழில் வந்து ரொம்ப வெக்ஸ் ஆகி போயிடறாங்க. செலியா இருந்த ஒரே ஒரு நம்பிக்கை எனக்கு போயிடுச்சு, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறது, எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மனசொடைஞ்சு போய் செலியன் கிட்ட ஃபீல் பண்ணுறாங்க. செலியன் ஒரு பக்கம், நீ ஒன்றும் கவலைப்படாதடா, கரெக்டான நேரத்தில் நம்மளால் அமிர்தாவை எந்த ஆபத்தும் இல்லாமல் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலியனும் எழிலும் தேடி வந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த விஷயத்தை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பாக்கியா இமிடியேட்டாக அந்த கணேசனுக்கு பனிஷ்மெண்ட்டை கொடுத்து நம்ம அமிர்தாவை சேஃபாக காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபோர்ஸாக அங்கேருந்து கிளம்பி வந்துக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக கணேஷ் அந்த டைமில் அமிர்தாவோட கழுத்தில் இருக்கிற தாலியை பிடிச்சி பிக்கிறதுக்காக தயாராக இருக்க உடனே நம்ம எழில் வந்து டோரை ஓப்பன் பண்ணிடுறாரு. இதை பார்த்ததுமே எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. ஒரு பக்கம் இவங்க நம்மளை தேடி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அமிர்தாவுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருந்தாலும் இந்த முரட்டுத்தனமான கணேஷ்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாமல் தவிச்சு போய் நின்றுருந்தாங்க. எழில் பார்த்ததுமே, டேய் கையை ஏடுடா பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் கணேஷ் என்ன பண்ணுறேன்னா, கிட்ட யாராச்சும் வந்தீங்க அப்படின்னா இவளை போட்டு தள்ள கூட நான் அஞ்ச மாட்டேன், நிலா என்னோட பாப்பா, அமிர்தா என்னோட மனைவி தானே, ஏன்டா என் வாழ்க்கையில் வந்து என் வாழ்க்கையை குறுக்கிட்டு இருக்க, நான் இதுக்கப்புறம் பொறுமையாக பேசக்கூடிய ஆளே இல்லை அப்படிங்கிற மாதிரி கணேஷ் ரொம்ப கோவமாக கத்த உடனே அந்த ஐயரு எழில் செலியன் எல்லாருமா சேர்ந்து கணேஷை ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க. பண்ணது மட்டும் இல்லாமல் ஒழுங்கு மரியாதை அமிர்தாவை விட்டு அப்படின்னா நீ உசுரோட இங்கேருந்து போகவே, இல்லைன்னா என்ன நடக்குன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கணேஷை ஒரு பக்கம் வார்ன் பண்ணுறாங்க. கண்டிப்பாக கணேஷனை போலீஸில் ஒப்படைக்க போகிறாங்க. கணேஷ் இதுக்கப்புறம் திருந்து வர மாட்டாரான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.